ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 31/1/2026 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, சிவனுடைய ஊர்வலம் ஏன் பாடப்பட்டிருக்குன்னு. பதில், ஏனென்றால் சிவபாபா திரும்பி செல்லும் போது அனைத்து ஆத்மாக்களின் கூட்டமும் அவருக்கு பின்னால் ஓடி செல்லுகின்றன. மூலவதனத்தில் கூட ஆத்மாக்களின் கூட்டம் சேர்ந்து விடுகின்றது. தூய்மையாக ஆகக்கூடிய குழந்தைங்களாகிய நீங்கள் பாபாவோடு செல்லுகின்றீர்கள். சிவன் கூடவே செல்வதன் காரணத்தினால்தான் ஊர்வலம் என்று சொல்லப்படுகின்றதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எதனுடைய சக்தி குறைந்ததால் சார்ஜ் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, ஆத்மாவில் இருந்த சதோ பிரதான சக்தி பிறகு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்லுது. சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆக வேண்டும். எப்படி பேட்டரியின் சக்தி குறைந்து கொண்டே செல்லுகிறது என்றால் மோட்டார் நின்று விடுகின்றது, பேட்டரியில் சக்தி இறங்கி விடுகின்றது. ஆத்மாவின் பேட்டரி முழுவதுமாக காலியாகி விடுவதில்லை. ஏதோ ஓரளவு கொஞ்சம் சக்தி இருக்கின்றது. யாராவது இறக்கிறார்கள் என்றால் தீபம் ஏற்றுகிறார்கள். தீபம் அணைந்துவிடக்கூடாது என்பதற்காக எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். பேட்டரியின் சக்தி குறைந்து விடுகிறது என்றால் பிறகு சார்ஜ் செய்வதற்கு வைக்கிறார்கள். உங்களுடைய ஆத்மா சர்வசக்திவானாக இருந்தது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புரிந்து கொள்கின்றீர்கள். இப்போது மீண்டும் நீங்கள் சர்வசக்திவான் பாபாவிடம் தங்களுடைய புத்தியோகத்தை ஈடுபடுத்துகின்றீர்கள். பாபாவிடம் உள்ள சக்தி நம்மிடத்தில் வந்துவிடட்டும் என்று நினைவு செய்கிறீர்கள். ஏனென்றால் சக்தி குறைந்துவிட்டது. கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கின்றது. ஒரேடியாக காலியாகிவிட்டால் பிறகு சரீரமே இருக்காதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், சூட்சும வதனத்தை பற்றியும் குழந்தைகள் முற்றிலும் தூய்மையாகிவிட்டால் எப்படிப்பட்ட காட்சி கிடைக்கும் என்றும் பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, நம்பர் 1 உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், பிறகு சூட்சும வதனவாசிகளான பிரம்மா, விஷ்ணு, சங்கர். அதனுடைய காட்சி ஏற்படுகின்றது. சூட்சும வதனம் இடையில் இருக்கின்றது இல்லையா? அங்கே சரீரம் இருக்க முடியாது. சூட்சும சரீரத்தை திவ்ய திருஷ்டியின் மூலம் மட்டுமே காண முடியும். மனித உலகம் இங்கே இருக்கின்றது. மற்றபடி சாட்சாத்காரத்திற்காக மட்டும் பரிசாக்கள் இருக்கின்றார்கள். கடைசியில் குழந்தைகளாகிய நீங்கள் முற்றிலும் தூய்மையாக ஆகிவிடுகின்றீர்கள் எனும்போது உங்களுடைய காட்சி கூட ஏற்படுதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எது மனிதர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, நான் கொஞ்ச காலத்திற்கு இவருடைய சரீரத்தை கடனாக பெறுகின்றேன் என்று கூறுகின்றார். இல்லை என்றால் நான் எப்படி ஞானத்தை வழங்க முடியும்? நான் விதையாக இருக்கின்றேன் இல்லையா? இந்த முழு மரத்தின் ஞானமும் என்னிடத்தில் இருக்கின்றது. சிருஷ்டியின் ஆயுள் எவ்வளவு என்பது வேறு யாருக்குமே தெரியாது. இந்த சிருஷ்டியின் ஸ்தாபனை, வளர்ப்பு மற்றும் விநாசம் எப்படி நடக்கின்றது மனிதர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மனிதர்கள் தான் படிக்கின்றார்கள், விலங்குகள் படிக்காது இல்லையா? அவர்கள் எல்லைக்குட்பட்ட படிப்பை படிக்கின்றார்கள். பாபா உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பை படிப்பிக்கின்றார். அதன் மூலம் உங்களை எல்லையற்ற எஜமானராக ஆக்குகிறார்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எது அழிவற்றது என்றும் எது மாறிக்கொண்டே இருக்கின்றது என்றும் பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, இந்த சரீரம் இந்த தாதாவின் ஆத்மாவின் சிம்மாசனமாக இருக்கிறது. அழிவற்ற சிம்மாசனம் இல்லையா? இப்போது இது அழிவற்ற மூர்த்தியான பாபாவின் சிம்மாசனமாக இருக்கின்றது. அமிர்தரசில் கூட ஒரு அழிவற்ற சிம்மாசனம், அதாவது அகால் தக்த் இருக்கின்றது இல்லையா? பெரிய பெரியவர்கள் சென்று அந்த அழிவற்ற சிம்மாசனத்தில் சென்று அமருகின்றார்கள். இப்போது பாபா புரிய வைக்கிறார், இவை அனைத்தும் அழிவற்ற ஆத்மாக்களின் சிம்மாசனம் ஆகும். ஆத்மா அழிவற்றது. அதை ஒருபோதும் காலன் அழிக்க முடியாது. மற்றபடி சிம்மாசனம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அழிவற்ற மூர்த்தி ஆத்மா இந்த சிம்மாசனத்தில் அமர்கிறது. முதலில் சிறிய சிம்மாசனமாக இருக்கின்றது, பிறகு பெரியதாகி கொண்டே செல்கின்றது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு வேறொன்றை எடுக்கிறது. ஆத்மா அழிவற்றதாகும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பிராமண குழந்தைகள் எப்படிப்பட்ட மதிப்பெண்கள் எடுக்கின்றார்கள் என்று பாபா கூறியிருக்கின்றார். பாபா சொல்றாங்க, பிரம்மகுமார் குமாரிகள் அதிகம் இருக்கிறார்கள். கண்டிப்பாக நிச்சய புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். ஆகையினால்தான் இவ்வளவு அதிகமானோர் ஆகியுள்ளனர். பிராமணர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள்?
அரைகுறையா அல்லது முழுமையானவர்களா? சிலர் 99 மதிப்பெண்கள் எடுக்கிறார்கள், சிலர் 10 மதிப்பெண்கள் எடுக்கிறார்கள் என்றால் அரைகுறைதான் அல்லவா? உங்களில் கூட யார் முழுமையானவர்களோ அவர்கள் கண்டிப்பாக முதலில் வருவார்கள், அரைகுறையானவர்கள் கடைசியில் வருவார்கள். இது நடிகர்களின் உலகம் ஆகும், இது சுற்றி கொண்டே இருக்கின்றதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், சாதுக்கள் எதை சந்நியாசம் செய்கின்றார்கள், நாம் எதை சந்நியாசம் செய்கின்றோம் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, சந்நியாசிகள் கூட நீர்விகாரிகளாக ஆகுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த எல்லைக்குட்பட்ட சந்நியாசத்தை மனிதர்கள் செய்ய வைக்கின்றார்கள். அடுத்த பிறவி சென்று குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பிறக்கின்றார்கள். சத்யுகத்தில் இந்த கிருஷ்ணர் போன்றவை தேவதைகள் வீடு வாசலை விடுகிறார்களா என்ன? இல்லை. எனவே அவர்களுடையது எல்லைக்குட்பட்ட சந்நியாசமாகும். இப்போது உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசமாகும். முழு உலகம், உறவுகள் போன்றவற்றையும் சந்நியாசம் செய்கிறீர்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.